தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால இதுவரைக்கும் 164 பேர் உயிரிழந்திருக்காங்க. 971 பேர் காயமடைந்திருக்காங்க என அந்த நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்திருக்கிறார். வெனிசுலா முழுவதும் பல்வேறு பகுதிகள் சேதமடைந்துள்ளதா சொல்லப்படுது. நேற்றைய தினம் புதன்கிழமை ஜூன் 24 சுமார் 1 நிமிட இடைவெளியில் வெனிசுலாவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால தலைநகர் கராகஸில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கு. பல்வேறு கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கு. ரிக்டர் அளவில் முறையே 7.1 மற்றும் 7.5 என பதிவான இந்த அரிய வகை அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் கடந்த ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக அந்த நாட்டை தாக்கிய மிக வலிமையான நிலநடுக்கங்களில் ஒன்றாக கருதப்படுது. அமெரிக்கா, அர்ஜென்டினா, பொலிவியா, பிரேசில், சிலி, ஈக்வடார், எல் சால்வடார், மெக்சிகோ, பனாமா மற்றும் உருகுவே உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உதவ முன்வந்திருக்கு. வெனிசுலாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. வெனிசுலாவின் தலைநகரான கராகஸிலிருந்து சுமார் 1700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரேசிலின் அமேசான் பகுதி வரைக்கும் இதனுடைய தாக்கம் உணரப்பட்டிருக்கு. கராகஸ் அருகே உள்ள முக்கிய விமான நிலையமான சைமன் பொலிவார் சர்வதேச விமான நிலையம் சேதமடைந்ததால மூடப்பட்டிருக்கு. அங்குள்ள பள்ளிகளில் வகுப்புகள் பல நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. சில பள்ளி கட்டிடங்கள் தற்காலிக தங்குமிடங்களாகவும் நிவாரண பொருட்கள் சேகரிப்பு மையங்களாகவும் பயன்படுத்தப்படும் என கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கு. நிலநடுக்கத்திற்கு அப்புறமா வெனிசுலாவில் உள்ள பெட்ரோகெமிக்கல் வளாகம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதா தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்திருக்காங்க.